மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர் அணி தலைவர், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அரசியல் ரீதியாகவும் நீங்களும் உங்களது இயக்கமும் அதிமுகவும் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் இணைந்து பணியாற்றியிருக்கிறது 2009 வரைக்கும். உங்களுடைய தந்தையார் டாக்டர் ராமதாஸை அண்ணன் என்று அன்போடு செல்வி ஜெயலலிதா அழைப்பது உண்டு. நீங்களும் கூட 2009 இஃப் ஐம் நாட் ராங் கடைசி அதிகாரப்பூர்வமாக அவங்கள உங்களுடைய இல்லத்தில் சந்திச்சிங்க. செல்வி ஜெயலலிதா நம்முடைய இல்லை, மறைந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கலை, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க டாக்டர் அன்புமணி. முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவு எங்களுக்கு அதிர்ச்சியும் வருத்தமும் கொடுத்திருக்கிறது. நல்ல மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர், தைரியமான ஒரு தலைவர், அறிவாற்றல் படைத்த ஒரு தலைவர், ஒரு இன்டெலிஜென்ட் லீடர். தமிழகத்தை 5 முறை முதலமைச்சராக பணியாற்றினார். தனிப்பட்ட முறையில 25 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர். 1991 ஆண்டில் அப்பொழுதுதான் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்று அதன் பிறகு கலந்து கொண்ட முதல் சமூக நிகழ்ச்சி, ஃபர்ஸ்ட் சோஷியல் ஃபங்க்ஷன் எங்களுடைய திருமண நிகழ்ச்சி தான். அதன் பிறகு பல முறை அவரை நான் சந்தித்திருக்கின்றேன், பல விவாதங்கள் அவருடன் நடத்தியிருக்கின்றேன். அரசியல் பற்றி, விளையாட்டு பற்றி, சுற்றுச்சூழல் பற்றி, சினிமா பற்றி எல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். நீங்கள் சொன்னது போன்று மருத்துவர் ஐயா அவர்களை அண்ணன் என்று அழைத்திருக்கின்றார். அதே போன்ற மருத்துவர் ஐயா அவர்களும் அவரை அன்பு சகோதரி என்றும் அன்போடு அழைத்திருக்கின்றார். அவருடன் நாங்கள் 3 தேர்தலை சந்தித்தோம். இன்று அவரை இழந்து வாடுகின்ற அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர் அன்புமணி ராமதாஸ்.